பாலா தெய்வமாக என் மனதில் வாழ்க என்ற நற்சிந்தனையோடு அருள் சுரூபமாகவும் ஞான ரூபமாகவும் குழந்தை வடிவமாக வீட்டிருக்கின்ற பில்லோர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்தில் அனுதினமும் நிகழ்த்தக்கூடிய இந்த மகா ஞான சிந்தனையிலே அனைவரும் கலந்து கொண்டு பூரண நலன் பெற வேண்டி நிற்கின்றோம். இன்றைய மகா சிந்தனையிலே ஆதிசங்கரர் அருளிய இந்த சௌந்தரிய லஹரி பற்றிய தமிழில் எழில் விளக்கம் பற்றி நாம் காண இருக்கின்றோம். ஆதிசங்கரர் அருளிய இந்த சௌந்தரிய லஹரி ஸ்லோகங்களை பற்றி இந்த வீர கவிராயரானவர் அழகிய எளிய தமிழிலே தொகுத்திருக்கின்றார். இதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆதிசங்கரர் 100 ஸ்லோகங்களிலே இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பற்றி பல கிரமங்களை எழுதியிருக்கின்றார். அப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் அம்பிகையினுடைய பெருமையை பற்றி பலவாறாக வர்ணித்து அவர் எப்படியெல்லாம் பூஜிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அன்னையினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக பூரணமான அன்னையினுடைய அருளை எப்படி பெறுவது, தன்னுடைய அந்த மன சிந்தனையிலே மகா ஞான சித்தியை எப்படி வளர்த்து கொள்வது என்பதற்காக பூரணமாக இந்த 100 ஸ்லோகங்களில் தெளிவாக அவர் விளக்கியிருக்கின்றார். அப்படி அன்னையினுடைய பூரண பலனை பெறுவதற்காக பிரத்யோகங்களாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த ஸ்லோகங்களிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், முதலில் இருக்கக்கூடிய 41 ஸ்லோகங்கள் தேவியினுடைய இன்பப் பெருக்கை பற்றி கூறுகின்றது. இதனால் என்ன சொல்கின்றோம்னா, அது ஆனந்த லஹரின்னு சொல்கிறோம். முதல்ல இருக்கிற 41 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடிய இந்த 41 ஸ்லோகங்களும் அன்னையினுடைய ஆனந்த லஹரி என்று கூறுகின்றோம். பிற்பகுதி இருக்கக்கூடிய இந்த 59 ஸ்லோகங்கள் தேவியினுடைய எழிலை பற்றி, அழகை பற்றி வர்ணிக்கின்றதுனால அவளுடைய சௌந்தரியம் பற்றி கூறுகின்றோம். இந்த எப்படி சொல்கின்றனா சௌந்தரிய லஹரி என்று சொல்கின்றோம். இப்படி பின்பகுதி பெயரையே இந்த நூலுக்கு முழுமையாக வைத்திருக்கின்றார்கள், சௌந்தரிய லஹரி என்று வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஸ்லோகமும் அம்பிகையினுடைய இந்த பீஜாட்சரங்கள் அமைப்பாக இருக்கின்றது. அப்படி அம்பிகையினுடைய இந்த பீஜாட்சர அமைப்பை பற்றி நாம் எப்படி சிந்திக்க இருக்கின்றோம்? அன்னையினுடைய சிந்தனையிலே, அன்னையினுடைய அருளினாலே இந்த பீஜாட்சரம், அந்த பீஜாட்சரம் என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி 42 முதல் 100 ஸ்லோகங்கள் உள்ள இவை தேன் கலந்த பால் போல் இருப்பதனாலே இந்த சௌந்தரிய லஹரம், சௌந்தரியம் பற்றி விளக்கமாக கூறியிருக்கின்றது. அப்படி இந்த உபநிஷங்கள் பற்றி பெரும்பாலாக இந்த உபநிஷம் நிர்குண பிரம்மத்தை போற்றியே பின்பற்றுகின்றது. அதனால் இந்த பிரம்மவித்தை எனப்படுகின்ற இந்த சிந்தனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரம்மம் பிந்துவால் குறிக்கப்படுகின்றது, சக்தி முக்கோணத்தினால் குறிக்கப்படுகின்றது. சக்தியினுடைய ஒவ்வொரு கோணங்களும் அதனுடைய விளக்கமாக இருக்கின்ற அந்த ஒவ்வொரு கோணம், அந்த ஒரு மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முக்கோணத்துக்கு 3 கோணங்கள் இருக்கும், அதாவது மூளைன்னு சொல்லுவோம், அதை கோணங்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு கோணமும் அன்னை சக்தியினுடைய இருப்பிடமாக கூறப்படுகின்றது. 3 குணங்கள், 3 மூர்த்திகள், 3 அவஸ்தைகள், இப்படி 3ஆக இருக்கக்கூடியவை அனைத்துமே சக்தியினுடைய சொரூபமாக இருக்கின்றது. அதனால்தான் அன்னை திரிசக்தின்னு சொல்லுவோம். திரி என்றால் 3, திரிசக்தி என்று திரிபுர சுந்தரி என்று சொல்கின்றோம். அப்போ திரிபுர சுந்தரி என்று சொல்லுவது அன்னையினுடைய 3 கோணங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோணங்களிலும் ஒரு சக்தி வழிபாடு, முக்கோணமாக கருதப்படுகின்ற ஒவ்வொரு கோணங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி, 3 கோணத்தில் ஒவ்வொரு கோணத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி இருக்கும். அந்த மையப்புள்ளியில் தான் அந்த சக்தி வழிபாடு, சக்தியினுடைய பூரண சக்தி என்பது அமைந்திருக்கிறது. நம்ம வேல் வழிபாடு எடுத்துப்போம். அந்த வேல் வழிபாடில் அதுக்கு தான் அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய பார்வதியாக இருக்கக்கூடிய சக்தியானவள் முருகபெருமானுக்கு வேல் வழங்குவாங்க. அப்படி வேல் வழங்குவது எதற்காக? தன்னுடைய பூரண சக்தியை வழங்குவாங்க. ஞான சக்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஞான சக்தியினுடைய அந்த கூர்முனை வேல் சொல்லுவாங்க. அந்த தன்னுடைய பூரண சக்தியும் அங்கே அமைந்திருப்போம், அந்த வேல் கூர் முனையில் அமைந்திருக்கும். அதனால தான் அன்னை வேல் வழங்கினாங்க என்று ஒரு வரலாறு சொல்லுவாங்க. சக்தி வழிபாட்டில் மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற 3 சக்தியினுடைய இந்த 3 முக்கோணத்தினுடைய மூளையாக சொல்லுவோம். 3 கோணங்கள் இருக்கு இல்லையா முக்கோணத்தில், அந்த 3 கோணத்தில் ஒரு கோணம் மந்திரம், இன்னொரு கோணம் எந்திரம், இன்னொரு கோணம் தந்திரமாக கருதப்பட்டு அன்னையனுக்கு பூஜை செய்யப்படுகின்றது. மந்திரத்தில் உள்ள கருத்தை உருவகப்படுத்தி காட்டுவது இந்த எந்திரம். மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய எழுத்து ரூபம் மந்திர ரூபமாக இருக்கக்கூடியவதை எழுத்து ரூபமாக உருவகப்படுத்துவதாக அந்த எந்திரம்னு சொல்லுவோம். அந்த சித்தந்தத்தை நிறுத்த கையாளப்படுவது வெளிப்படையாக பூஜை செய்வோம்.
மந்திரத்தில் உள்ள கருத்தை வெளிப்படையாக அந்த உருவகப்படுத்தி காட்டுவது இந்த யந்திரம். அந்த மந்திரத்தை சித்தாந்தத்தை நிறுத்துவ கையாளப்படுவது வெளிப்படையாக பூஜை செய்வோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த அதில் அந்த சித்தாந்தத்தை நிறுத்துவ கையாளப்படுவது வெளிப்படையாக பூஜை செய்வது அது மானசீக பூஜை என்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்குதான் குண்டலினி யோகம். மற்ற சாதனம் எல்லாம் இந்த தந்திரத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று அந்த 3 சக்திகளாக கூறுவது, ஒன்று மானசீக பூஜை, மற்றொரு என்பது அந்த யந்திர பூஜை, மற்றொன்று குண்டலி பூஜையாக சொல்கின்றோம். மானசீக பூஜை அந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய பூஜை, மற்றொன்று குண்டலினி யோகம். ஸ்ரீவித்யின் மிக முக்கியமாக பஞ்சதாட்சரி சோடாஷி என்று சொல்கிறோம். பஞ்சதாட்சரியும் சோடாஷியும் ஸ்ரீவித்யிலே மிக முக்கியமாக இருக்கிறது. இது 32வது ஸ்லோகத்திலே இதை குறிப்பிடப்படுகிறது. பஞ்சதாட்சரி சொல்லுவோம், சோடாஷரி. அப்படி ஸ்ரீசக்கரம் பற்றி 11வது ஸ்லோகத்தில் வெளிப்படையாக கூறப்பட்டிருக்கிறது. முதல் தந்திரம் ஐக்கியானுஸ்நானம் 34வது ஸ்லோகத்தில் வெளிப்படையாக விவரிக்கப்பட்டுள்ளது. தேவியினுடைய வழிபாடு பற்றிய இந்த சௌந்தரிய லகரி பூரணமாக விளக்கப்பட்டிருப்பதை நாம் தெளிவாக காண இருக்கின்றோம்.